வணக்கம் நேயர்களே, ALM ஆயுஷ் வழங்கும் மருத்துவ நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். நான் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் ஜெயபால். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ். ஏன் இப்படி வச்சுருக்குன்னு பார்த்தீங்களா? நிறைய பேர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் ஸ்ட்ரெஸ், அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸுனாலே மூஞ்சிலாம் இறுக்கி போயிட்டு அப்படியே சொங்கிடுறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸு எங்கே பார்த்தாலும் இந்த வார்த்தை நம்ம ரிப்பீட்டடாக கேட்குறோம். அதாவது சின்ன வயசில் இருக்கவங்க வந்து பெரியவங்க வயசில் எதுக்கு எடுத்தாலும் ஏன் இப்படி இருக்கேன் ஸ்ட்ரெஸ்ஸுன்றாங்க. நிஜமாக ஸ்ட்ரெஸ்ஸு தான் என்ன, அதை பற்றி எப்படி புரிஞ்சு வச்சுருக்காங்கன்ற ஒரு ஐடியாலஜி இங்கே யாருக்கும் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரெஸ் எங்கே க்ரியேட் ஆகுதுன்னு நம்ம முதல்ல பார்க்கணும். ஸ்ட்ரெஸ் எங்கே க்ரியேட் ஆகும் அப்படின்னா, நமக்கு இந்த கால டெக்னாலஜினால என்ன ஆச்சுன்னா டூ மச் ஆஃப் டேட்டா நிறைய நம்ம கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு 3 சாய்ஸ் இருக்குது, 3ல் ஏதாவது ஒன்று பிக் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து ஒரு 10 சாய்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ அந்த டெசிஷன் மேக்கிங்கில் ஒரு டைம் எடுக்குது. நமக்கு நிறைய ஓவர் திங்கிங் போகிறனால ஸ்ட்ரெஸ் ஆகுது. அது ஒன்று. இன்னொரு விஷயம், தனக்கு என்ன வேணுன்ற கிளாரிட்டி நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ நம்ம ஃபில்டர் பண்ணி நமக்கு என்ன தேவையோ அதை கூட நம்ம சிங்க் பண்ணிக்கணும். அது ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி டெசிஷன் மேக்கிங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறது. இன்னொரு விஷயம், தனக்கு என்ன தேவையில்லைன்றத ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கணும், அது இல்லாமல் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் ஒரு கிளாரிட்டி. முதல்ல உங்கள் லைஃப் ஸ்டைலை வந்து நீங்கள் ப்ராப்பராக டிசைன் பண்ணாத வரைக்கும் ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு 2 யோகா பண்ணால் போதும், 2 மூச்சு பயிற்சி பண்ணால் போதும், ஸ்ட்ரெஸ்ஸு போய்ட்டு நினச்சிட்டு இருக்காங்க. நிஜமாக யோசிச்சு சொல்லுங்கள், ஸ்ட்ரெஸ்ஸு நிஜமாக போதும் அவங்களுக்கு? சும்மா அந்த ஒரு 5 நிமிஷம் நல்லாயிருக்கும், அப்புறம் சாயந்தரம் ஒரு 10 நிமிஷம் நல்லாயிருக்கும் பண்ணுறப்போ. அதுக்கப்புறம் மீதி நேரம் ஃபுல்லாக நமக்கு தலையில் மைண்டு ஜிங்குன்னு ஆட ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம வந்து உடனே என்ன பண்ணிடுவோம், இந்த யோகா பண்ண எனக்கு ஒர்க் அவுட் ஆகலப்பா, நாங்கள் போய் அந்த சாமியார்கிட்ட யோகா கற்றுக்கிட்டோம்ப்பா, இங்கே போய் விட்டு கற்றுக்கிட்டப்பா, யோகா ஒர்க்கே ஆகலை, திரும்ப ஸ்ட்ரெஸ்ஸு தான் வருது அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். தப்பு வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கில் கிடையாது, உங்கள் லைஃப் ஸ்டைலில் இருக்குது. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க யோகா பண்ண ஸ்ட்ரெஸ்ஸு போய்டும் அப்படின்னு. கிடையவே நல்லா எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் லைஃப் ஸ்டைலில் நீங்கள் வந்து ப்ராப்பராக டிசைன் பண்ணி, அதாவது உங்களோட ஒர்க் எவ்வளோ நேரம், உங்களோட ஃபேமிலிக்குள்ளே எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் உங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்டு, ஒர்க் மேனேஜ்மெண்ட்டு, ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், இது 3யும் ப்ராப்பராக நீங்கள் டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யோகா பண்ணால் மட்டும்தான் அது உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இந்த யோகாவோடலேருந்து எனர்ஜி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அது வந்து நமக்கு ஒரு மலை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மழை பெய்யுது, அவ்வளோ ஒரு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ அந்த மழை தண்ணி நம்ம சேகரித்து கரெக்டாக சேனலைஸ் பண்ணி குளம், குட்டை இப்படி வந்து நம்ம தண்ணியை கரெக்டாக சேமித்து வச்சோம்னா நம்ம வருங்காலத்தில் நம்ம பயன்படுத்த முடியும். ஸோ யோகாலேருந்து வரக்கூடிய எனர்ஜியும் அப்படி தான். நம்ம லைஃப்பை கரெக்டாக சேனலைஸ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா, யோகாலேருந்து எடுக்கக்கூடிய எனர்ஜி நம்ம கரெக்டாக சேனலைஸ் ஆகி போகும். அதாவது நம்ம லைஃப் ஸ்டைலும் ஒர்க் ஸ்டைலும் கரெக்டாக மாடிஃபை பண்ணி யோகாக்கு ஏற்ற மாதிரி வச்சுருந்தோம் அப்படின்னா, அதை விட்டுட்டு நீங்கள் யோகாலேருந்து எவ்வளோ எனர்ஜி எடுத்தாலும் உங்கள் லைஃப் ஸ்டைல் நீங்கள் கரெக்டாக நீங்கள் டிசைன் பண்ணலை, உங்கள் ஒர்க் ஸ்டைல் நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக பிளான் பண்ணல அப்படின்னா, நீங்கள் யோகாவில் பண்ணுற எல்லா எனர்ஜியும், அதுக்கு அடையக்கூடிய எல்லா இன்பமும் வந்து செம்ம வேஸ்ட்டாக போயிடும். அதனால் உங்களுக்கு பலனே கிடைக்காது. அதனால தான் அந்த மொமெண்ட் மட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் திரும்பி ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஸோ உங்கள் லைஃப் ஸ்டைல், அதுக்கப்புறம் உங்கள் ஒர்க் ஸ்டைல், இதோட டிசைனிங் வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் அது வேறுபடும். ஸோ எங்கள் ALM ஆயுஷில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுற ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸை தூக்கிறதோ இல்லை ஸ்ட்ரெஸ்ஸை விட்டு வெளியே வரதுக்கோ டெக்னிக்காக இல்லை. ஸ்ட்ரெஸ்ஸை நின்று அந்த இடத்துல சமாளிக்கிற திறன் நம்ம வளர்த்துக்கணும். ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சாகிற வரைக்கும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸுன்றது என்ன, நம்ம ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறோம், நம்மளால் செய்ய முடியாமல் போகிறது, இல்லை நம்மளோட என்ன சொல்கிறது, நம்மளோட கெப்பாசிட்டி தாண்டி இருக்கிற விஷயத்தை ஹேண்டில் பண்ணாமல் முடியாமல் இருக்கிறது. ஸோ ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணாமல் முடியறது தான் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு இருக்குது. அதே சமயம் டூ மச் ஆஃப் டேட்டா வந்து அக்யூமுலேட் ஆகிருக்கு அப்படின்னா அதை பிரிச்சு உணர்ற திறன் இல்லாமல் இருக்குது. முக்கியமாக இதுக்கு ஹோலாக ஒரு எடுத்துக்காட்ட சொல்லணும்னா செல்ஃப் அவேர்னஸ், தன்னை பற்றின ஒரு அறிவு வந்து அவங்களுக்குள்ளே இல்லாமல் இருக்கிறதா ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இதில். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் கொடுக்குற ப்ராக்டிஸாக அந்த மாதிரி செல்ஃப் அவேர்னஸ் ப்ராக்டிஸ் தான் நிறையா கொடுப்போம். அதுக்கப்புறம் அவங்க லைஃப் ஸ்டைல் அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, அப்புறம் லாஸ்ட்டாக அந்த பயிற்சி கொடுத்தோன்னா தான் அது வந்து ஒர்க் ஆகும். அதை விட்டுட்டு சும்மா நான் பயிற்சி கொடுக்குறது பண்ணுங்கள் சரியாக போடும் அப்படின்றது வந்து பாருங்கள் ஒரு முழுமை இல்லாத ஒரு விஷயம். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் லைஃப் ஸ்டைல் பேட்டர்ன் கரெக்டாக டிசைன் பண்ணி அது கூட நீங்கள் யோகா பேட்டர்னை வச்சா மட்டும்தான் அது ஒர்க் ஆகும், இல்லைனா ஒர்க் ஆகாது. ஸோ இதுதான் ALM ஆயுஷில் நாங்கள் வெற்றிகரமாக வந்து நிறைய பேஷண்ட்டுக்கு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டும் சரி, அவங்க லைஃப் மேனேஜ்மெண்ட்டும் சரி ப்ராப்பராக நமக்கு ஒரு சக்ஸஸ் ஜாஸ்தியாக காரணம் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுறது அந்த டிசைனிங் தான். பாடி டிசைனிங், மைண்ட் டிசைனிங், எனர்ஜி டிசைனிங். அதுக்கப்புறம் அதில் நம்ம யோகா ப்ராக்டிஸை தூவணும் அப்படின்னா அது அவ்வளோ மேஜிக்கல் எஃபர்ட்ஸ் நம்ம கொடுக்குது. ஸோ நீங்கள் நிஜமாக என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்காகன்றதை யோசிச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு உங்களை ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.